உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. ஆனந்த அனுபவம் அரோமானே. அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா? நடுவர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. ஒழுங்கா படிச்சா ஏன் உங்களை பாதியிலேயே நிறுத்தி? ராஜா சாருக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்கல்ல, அதனால பேப்பர்லாம் படிக்க அவருக்கு நேரம் கிடைக்கிறது. நீங்கள் படிங்க சார் கொஞ்சம். ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களை விட மாணவிகள் அதிக தேர்ச்சி பெற்றார்கள்னு நாங்கள் வாங்குறோமா இல்லையா? என்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் சார், நான் என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தபோது எங்கள் கிளாஸில் 5 கேர்ள்ஸ் தான், 55 பாய்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி எந்த என்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் போய் பாருங்கள், சிவில் இன்ஜினியரிங்லேருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆண்களுக்கு சரி சமமாக பெண் என்ஜினியர்கள் வராங்களா இல்லையா? இன்னும் அவங்களுக்கு படிப்பு வரலையாமா, அதனால பாதியில் நிறுத்திட்டு கல்யாணமாவது பண்ணலாம். அப்படி கிடையாது சார். மரணப்படுக்கையில் இருந்த பாட்டியினுடைய கடைசி மூச்சு நிறுத்துவதற்குள் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு படிப்பை நிறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு காலமெல்லாம் ஐயோ கல்வியை விட்டுட்டோமேன்னு சொல்லி ஒரு கையில் கரண்டியோடும் இன்னொரு கையில் புத்தகத்தோடும் இன்னமும் எங்கள் பெண்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சார். மார்ச் 8 விமென்ஸ் டே உங்க எல்லாருடைய போனுக்கும் வாட்ஸ்அப் வரும். என்ன இமேஜ் வரும் சார் நீங்க சொல்லுங்க? ஒரு பெண்ணு 16 கைகளோட, ஒரு கையில் கரண்டியோட, ஒரு கையில் குழந்தைக்கான பால் பாட்டிலோட, ஒரு கையில் லேப்டாப்போட, 18 கைகளோடும் இயங்கி கொண்டிருக்கிற பெண் இருக்கிறாள் என்பதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விமென்ஸ் டேலையும் அது வருது சார். அதைத்தான் சார் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சமையலறையில் மாத்திரமே இருந்தோம், நீங்கள் வெளி வேலையை செய்து கொண்டிருந்தீர்கள். காலங்கள் மாறிவிட்டன. நாங்களும் வேலைக்கு வந்து குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தில் எங்கள் கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் வீட்டு வேலையை எங்களிடமிருந்து கொஞ்சம் கூட வாங்கி கொள்ளாமல் நீங்கள் இருப்பதால் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இல்லையா என்பதைத்தான் இந்த மேடையிலே நாங்கள் 3 பேரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சீரியஸான சில விஷயத்தை பேசுவோம். சேஷாத்ரி ரொம்ப தத்துவார்த்தமாலாம் சிலதெல்லாம் பேசினார். பெண்கள் அம்மாவோடு தான் அடிக்கடி சண்டை போடுவார்கள். ஆமாம், நாங்கள் அம்மாவோட அடிக்கடி சண்டை போடுவோம். இன்றைக்கி சண்டை போடுவோம், நாளைக்கு சேர்ந்துப்போம். ஆண்கள் தன்னோட அம்மாவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா எப்போவுமே அது நார்மலாகவே இருக்காது. இப்போ பெண்களுக்கும் அம்மா தானே, அதே அம்மா தானே, எங்கள் அம்மா ஏம்மா நைனேன்ற சும்மா இருப்பேன் அப்படிலாம் நாங்கள் ஜாலியாக பேசுவோம். இவங்க இருக்காங்கல்ல, எங்கள் அம்மா அம்மான்னு உடனேயே பைப்பை திறந்து விட்டா மாதிரி. ஏன் இவ்வளவு 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஏன் 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க நீங்கள்?
அப்படியே பாசத்தை காட்டுறாங்களாமா. சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பை நார்மலாக ஹேண்டில் பண்ண ஆண்களுக்கு தெரியாது என்று நான் சொல்லுகிறேன் சார். ஒன்று ரொம்ப ஓவராக ஹைப் பண்ணுவீங்க, இல்லை கொஞ்சம் கூட கண்டுக்காம முகத்தை திருப்பிக்காம. பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க சார், அவங்க ரிலேஷன்ஷிப்பை சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்லிட்டா, சேஷாத்ரி இங்கே வந்தார். ஆண்கள் எல்லாம் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மாதிரி உங்களை கேட்டாங்களே. இப்போ எந்த இடத்துல எதை சொல்லக்கூடாதோ அந்த இடத்துல அதை சொல்லுவதற்கென்றே கடவுள் ஆண்களை படைத்திருக்கின்றார். நமக்கு பேசுற 2 வார்த்தை சரியா வரல, இதுல ஓஷோ எதுக்கு நமக்கு? பெண்கள் பேசினால் பெண் உரிமை, ஆண்கள் பேசினால் ஆணாதிக்கம் சொன்னாரா சேஷாத்ரி? சார், நாங்கள் 25 வருஷமாக தான் சார் பேசவே வந்திருக்கோம். 2000 வருஷமாக பேச விடாமல் எங்களை எங்கள் வீட்டின் சமையல் அறைகளில் முடக்கி போட்டு விட்டு இன்னைக்கு 4 பேர் வந்து பேசுகிறோம். அதையும் கெடுத்துருங்க, நிம்மதி. உங்களை போல 2 வேண்டாம் ஐயா, உங்கள் அணி தலைவர் ஒருவரே போதும். பெண்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து மாளலையா? உங்களை யார் கிஃப்ட் கேட்டது? நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எங்களுக்கான கிஃப்ட்டை நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா கன்றாவியே இருக்கு, சகிக்காம இருக்கு. ஐயா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன், இல்லாட்டா இன்னைக்கு தூங்க முடியாதுயா எனக்கு. நல்ல டேஸ்ட் இருந்தால் நாங்கள்லாம் உங்களை போய் கல்யாணம் பண்ணியிருப்போம். சேஷாத்ரி சொன்னாரா இல்லையா? என்னவோ இவரை கல்யாணம் பண்ண 800 பொண்ணு லைனில் நின்னா மாதிரியும், இதில் எந்த 800-இல் எதை நான் செலக்ட் பண்ண, ஒரு பொண்ணு ஒத்துக்கல. ஒரு மறந்துருச்சு கல்யாணம் ஆகி, ஒரு பொண்ணு ஒத்துக்கல. எங்கள் நடுவர் போய் ஐஸ்வர்யா வீட்டுக்கு போய் இந்த பையன் நல்ல பையன்மான்னு சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரே காரணத்தினால கல்யாணம் ஆகி 10 வருஷமான சேஷாத்ரி அவர்களே லைனில் எல்லாரும் நின்னாங்களாமா. இவருடைய டேஸ்ட்டுக்கு எங்களை வச்சுக்கிட்டு. நடுவர்களை மிக முக்கியமாக 2 விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் சார். ஒரு குடும்பத்தை சாதாரணமாக நடத்துவதை பற்றியதல்ல இந்த பட்டிமன்றம். காலையில் யார் காஃபி போட்டாங்க, யார் பாலை காய்ச்சினாங்க, யார் சோத்தை வச்சாங்க, யார் சம்பாதிச்சாங்க, யார் சுரங்க வேலைக்கு போனார்கள், அதை பற்றி இல்லை இந்த பட்டிமன்றம். ஒரு ஃபேமிலியில் கிரைசிஸ்னு ஒன்று வந்தால் அது வருது, யார் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க? 2 நாளாக பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கிறது பெண்ணா ஆணா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிள்ளைக்கு வாயை திறந்து சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்க. முகமே சரியில்லையே, ஏதோ பிரச்சனையா ஸ்கூலில்? ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற டீனேஜ் பெண்ணுக்கு அல்லது பையனுக்கு பின்னாடியே போய் சொல்லு. என்னன்னு சொல்ல? அம்மா டோன்ட் நாக் மீ, என்னை நச்சரிக்காது. அது கண்ணா பின்னான்னு திட்டுது. நீ என்ன வேணா திட்டு, வானம் வெக்கம் சூடு சொரணம் ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. நீ என்னை திட்டு, நீ என்ன வேணா சொல்லி, என்னாச்சுன்னு பிரச்சனையை வெளியே வரவழைத்து 3 நாளாக பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ற செய்தியை கணவனுக்கு சொல்லுகிறவள் எப்போதுமே மனைவியாக இருக்கிறாள். உண்டா இல்லையா? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் கல்யாண மாலை பட்டிமன்றம். குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா? நடுவர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் பட்டிமன்றம். சார், நீங்கள் பண சம்பாதிப்பதை பற்றி 3 பேரும் பேசினீர்கள். பணம் சம்பாதிக்க முடியாத நிலையில் ஒரு கணவன் முடங்கி போனால் என்ன ஆகும்? கொரோனா சமயத்தில் நாம் பார்த்தோம். வருமானத்தை நீங்களே சம்பாதிக்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் சார், அது உண்மை இல்லை, இருந்தாலும் ஒத்துக்கிறோம். 3 பேரும் எதிரணியை பாராட்டுகின்ற ராஜா சார் பேசியிருக்கிறார் அல்லவா? நான் எப்படி மறுக்க முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க. எங்கள் அப்பாலாம் எங்கள் கையை எடுத்து எங்கள் கணவர்கள் கையில் இப்படி கொடுத்தாங்க, நீங்களே சம்பாதிக்கிறீங்க. ஆனால் சம்பாதிக்க முடியாத ஒரு தேக்கம் ஒரு குடும்பத்திலே வரும் சில சமயத்தில். இப்போ கொரோனா போது பல குடும்பங்களில் வந்தது. எத்தனை ஆண்களுக்கு தெரியும் தினம் சாப்பாடு எப்படி வந்தது? நீ எதை விற்றா, எதை வாங்கினா, எதை வாங்கி எதில் போட்டா, பக்கத்து வீட்டுக்கு போய் கடன் வாங்கினால என்ன செஞ்சான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லா வயிறுகளும் வாடாமல் 1.5 வருஷம் குடும்பங்கள் நடந்தது பெண்களால் ஆண்களால். என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? நிறைவாக ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இடம், நான் ஊரை சொல்லலை சார், ஏன்னா இது ஊர் சொன்னால் அந்த ஊர் பொண்ணு அந்த மாதிரி வந்துட்டு, நான் ஊரை சொல்லவில்லை. 13 வயசு பொண்ணு, 13 வயசு தான் அந்த பாப்பாவுக்கு. இந்த பாப்பாவோட தகப்பனார் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். அந்த பாப்பா உறவுக்காரர்கள் வீட்டில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அம்மா
இல்லை, சீனில் இல்லை அம்மா. அந்த பாப்பா வீட்டுக்கு வரல. அந்த உறவுக்காரங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா வெளிநாட்டிலேருந்து தான் வரணும். அவர் சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பாப்பாவுக்கான போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவர் அடுத்த நாள் வருகிறார். 2வது நாளில் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த 13 வயசான சின்னஞ்சிறுமி அந்த பொண்ணு, நான் அப்புறம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதை ஏதோ ஒரு தேவையில்லாத நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபேஸ்புக் மூலமாக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இந்த பொண்ணு நம்பி போயிருக்கா. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் சேர்ந்து, இது பேப்பரில் வந்த சம்பவம் சார். இந்த கேஸில் அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நான் அந்த சின்ன குழந்தை தானே, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலரோடு நான் பேசினேன். அவர் ஒரு டேட்டா கொடுத்தார். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி பாதிக்கப்படுகிற நிறைய குழந்தைகள் டீனேஜில் இருக்காங்க, பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. எதனால் இப்படி செய்கிறாங்க, வீட்டை விட்டு ஏன் போகிறாங்க, ஏன் பாப்பா இது டேஞ்சர்னு உனக்கு தெரியாதா, அதையும் மீறி போகிறாங்க. அவங்களுடைய டேட்டாவை நாங்கள் எடுத்து பார்த்ததில் எங்களுக்கு கிடைத்த முக்கியமான ஒரு புள்ளி விவரம், இந்த மாதிரி பாதிக்கப்படுகிற குழந்தைகளில் 85 விழுக்காடு குழந்தைகளுக்கு அவங்க அம்மா இல்லாமல் இருக்கிற குழந்தைகள் அவர்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? மந்தையில் இருக்கிற எந்த ஆடும் வழி தவறி போவதை மேய்ப்பன் யாரும் விரும்ப மாட்டான். மந்தையில் போகிற ஆடு பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மேய்ப்பர்களினுடைய ஒரே ஒரு பதட்டமாக இருக்கும். ஆனால் வழி தவறி போகிற ஆடுகளை பற்றிய விவரங்களை சேகரித்தால் நமக்கு தெரிய வருவது, அப்பாக்கள் இருக்கிறார்கள், நல்ல அப்பாக்கள். அவங்கள மாதிரி நாங்கள் குறை சொல்கிறதுக்காக இங்கே வரல. நல்ல அப்பாக்களினுடைய அரவணைப்பு இல்லாமல் நாங்களெல்லாம் இங்கே வந்திருக்கவே முடியாது. அவர்கள் பெரும் பங்கு ஆற்றுகிறார்கள். ஆனால் அந்த ஆடு வழி தவறி போய்விட்டது என்றால் அதற்கு பின்னே என்ன காரணம் என்று தேடினால் 85 விழுக்காட்டில் கிடைக்கிற காரணம் அந்த குழந்தை அம்மா இல்லாத குழந்தை என்பதுதான். எந்த நம்பிக்கை இல்லை சார். ஒவ்வொரு அம்மாவும் வேலைக்கு மன வளர்ச்சி குன்றிய பெண்களை வீட்டிலே வைத்துவிட்டு அம்மாக்கள் வேலைக்கு போகிறார்கள். ஏன்? மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருக்குன்ன உடனே பல அப்பாக்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். எனவே ஒரு குடும்பம் நார்மலாக நடக்கிற போது தாயும் பங்களிக்கிறாள், தகப்பனும் பங்களிக்கிறார். நாங்கள் 3 பேரும் மறுக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை என்று வருகிற போது ஆணி வேராக இருந்து பிரச்சனையினுடைய காரணங்களை கண்டுபிடித்து அதை அகற்றி அந்த குடும்பம் மானத்தோடு சமூகத்தின் முன்னால் வாழ வேண்டும் என்று தன்னுடைய உயிர், தன்னுடைய உடல், தன்னுடைய ஆன்மா அத்தனையும் ஆகுதியிலே அர்ப்பணிப்பவர் எப்போதுமே பெண்ணாக இருக்கிறார். நீங்க என்ன சொன்னீங்க? அங்கீகாரத்துக்காக வாழ்பவர்கள். எஸ், அங்கீகாரத்துக்காக தான் வாழ்கிறோம். யார் எங்களை பத்தி என்ன பேசினாலும் கவலை இல்லைன்னு டாஸ்மாக்ல விழுந்து கிடக்கிற ஆண்கள் அல்ல நாங்கள். மற்றவர்கள் என் குடும்பத்தை மதிக்க வேண்டுமே என்று விரும்புகிற அந்த எண்ணம் பெண்ணுக்கு இருப்பதனால் தான் இன்னமும் கூட நம்முடைய குடும்பங்களாக இருக்கின்றன. நன்றி, வணக்கம். குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா? நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம். ஒவ்வொரு அறையிலையும் என்ன இருக்கின்றது ஆணுக்கு தெரியுமா பெண்ணுக்கு தெரியுமா? சொல்லுங்கய்யா. ஏன்னா நானாக சொல்லிக்கிட்டு இருந்தால் தகராறாகி போயிடும். அவர் இஷ்டத்துக்கு சொல்கிறார். பெரும்பாலும் எனக்கு என்னவோ எங்கள் வீட்டு உருப்படிகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை விட எங்கள் வீட்டம்மாவுக்கு தான் தெரியும். அவளுக்கு தான் தெரியும். சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத்தம் புதிய மண்டபம் பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாலில். செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் உத்திரமேரூர் மெயின் ரோடில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாலில் காலையில் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு, மாலையில் திரு ராஜா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திருமதி பாரதி பாஸ்கர், திருமதி கவிதா ஜவஹர் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்ற படப்பிடிப்பு நடைபெற உள்ளது. படப்பிடிப்பு பற்றிய விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. மண்டபம் விவரங்களுக்கு 8939833003.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா?